ஏழை ஜாதியில ஒரு சீன் வச்சிருப்போம். ஜெயலலிதாவை எம்ஜிஆர் மனைவியவே தோக்கடிச்சிட்டாங்க தானே? அது இல்ல, இந்த அம்மா ஜெயபிரதா எம்பியா இருக்கும், நடிகை. ஆமா, இவர் போய் ஒரு சீன்ல விஜயகாந்த் பேசியிருப்பாரு, நீ நடிக்க போக வேண்டியதானே, எதுக்கு அரசியலுக்கு வந்தலாம் ஜெயலலிதா வந்து பேசுற. ஆமா கேட்டுப்பாரு. இவரு போய் கல்வெட்டு ஒண்ணு கொடுப்பாரு. கல்வெட்டை அந்த சேரி மக்கள் காட்டுவாங்க. தம்பி இங்க பாருங்க தம்பி, ஒரு அம்மா 100 கார்ல ஊர்வலமா வந்துச்சு, இந்த கல்வெட்டுலாம் நட்டுச்சு. அப்ப ஜெயலலிதா அப்படித்தான் பண்ணுச்சு. 100 கார் 150 கார்ல போய் கல்வெட்டெல்லாம், கல்வெட்டு லைட் எரியல, இதை பாருங்க தம்பி, இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இங்க பாருங்க, கல்வெட்டவே காணாம, டே ராசு துணி துவைக்க எடுத்து போயிட்டா நீ கொண்டாடாமா. ஆமா, நாய் மூத்திரம் பெய்கிற காலில் நான் துணி துவைக்க கூடாதா அப்படிங்கலாம் அந்த பில்டப் கொடுத்துட்டு இந்த அம்மா பிறந்த நாளுக்கு அதை கல்வெட்டை பார்சல் பண்ணி போய் கொடுப்பாரு. என்னன்னு பிரிச்சு பார்த்தோமே அந்த அம்மா முகமே மாறிடும். அது ரொம்ப அந்த அம்மா நம்மளை பர்டிகுலரா, அது நீங்க இயக்கம் வேற, அது இயக்கம் வேற, பர்டிகுலரா நம்ம அட்டாக் பண்றோம்னு தெரிஞ்சு எனக்கு சேடப்பட்டி முத்தையாவோட பிஏப்பா சொன்னாரு. ஒரு மீட்டிங்ல அந்தம்மா அப்படி கண்ணெல்லாம் செவந்து போய் அப்படி பேசிச்சான். இப்படி எழுதுறாப்புல அதுண்டு. அப்போ எல்லாம் பயந்தானலாம் உனக்கு, எங்கட நம்மளை யாராரவோ அந்த அம்மா இல்லாம ஆக்கியிருக்கு, நம்மளையும் இல்லாம ஆக்கிட்ட அப்படிங்கிற அளவுக்கு இல்லை. எனக்கு சொன்னபோது அங்க ஒருத்தர் வாரிய தலைவர், எங்க ஊர் பக்கத்துல சின்னமுனூர்காரர் இருக்காரு, அவரு ஏடிஎம்கேல வாரிய தலைவர் இருக்காரு. அந்த அம்மா கோபத்தை அவர் தான் கரெக்ட் பண்ணியிருக்காரு. எம்மா அவர் எந்த கட்சி இல்லைம்மா, அவர் காமனா எழுதுறவர், நான் பழைய உங்க மேலாம் நிறைய மரியாதை வச்சிருக்காருமா, படம் தானே அப்படி அப்படின்னு சொல்லி சமாளிச்சிரு, கோபத்தை அப்போ ஆஃப் பண்ணியிருக்கு.